காரைக்குடி அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில் சமத்துவபுரம் என்ற இடத்தின் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் பிள்ளையார்பட்டி அருகே கும்மங்குடிப்பட்டி என்ற ஊர் உள்ளது. அந்த பாலத்தின் அருகே அரசு பேருந்துகள் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. அதாவது திருப்பூரிலிருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்தும் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த அரசு பேருந்தும் அந்த கும்மங்குடிப்பட்டி பாலத்துக்கு அருகே வந்த பொழுது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல 11 பேர் உயிரிழந்ததாக தகவல் இருக்கு. உயிரிழந்தவர்களின் பெயர்கள் இன்னும் தெரிய வரவில்லை. அதே நேரத்தில் 9 பெண்கள் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. பேருந்தில் பயணித்த 2 பேருந்திலும் பயணித்த சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இதில் காயமடைந்துள்ளனர். இவர்களை காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில 40க்கும் மேற்பட்டோர் அதிகமான பேர் காரைக்குடியில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 108 ஆம்புலன்ஸ் 10க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பகுதியில் உள்ள மக்களும் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் அதிகாரிகள் காவல்துறையினர் இணைந்து மீட்பு பணிகளை எடுத்து உயிரிழந்தவர்கள் 2 பேரை திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு மற்றவர்களை காரைக்குடிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆம்புலன்ஸ் மூலமாக காயமடைந்தவர்களை திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி சம்பவ இடத்தில் நேரடியாக தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று காரைக்குடி அரசு மருத்துவமனையிலையும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டதால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகது. அதே மாதிரி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. இதில் 9 பெண்கள் 2 ஆண்கள் உயிரிழந்த தற்பொழுது வரை தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில், உயிரிழந்தவர்கள் யார் யாருன்னு அடையாளம் காணப்பட்டார்களா? படுகாயமடைந்தவர்களுடைய தற்போதைய நிலை என்ன செந்தில்? உயிரிழந்தவர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் சரிவர தெரிய வரவில்லை. தற்பொழுது அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. அவர்கள் திருப்பூர்ல இருந்து வந்தவங்க, காரைக்குடியில இருந்து வந்தவங்க, திண்டுக்கல்ல இருந்து வந்தவங்கன்னு அந்த பகுதியிலிருந்து வந்த பேருந்துல பயணம் செய்தவர்கள் காயமடைந்துள்ளனர். செந்தில், 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கைன்றது 11 உயர்ந்திருக்கு. தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு எந்த மாதிரி இருக்கு? மாற்றுப்பாதை ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது காரைக்குடி திருப்பத்தூர் இடையே பிள்ளையார்பட்டிங்கிற இடத்துல அந்த கும்மங்குடிப்பட்டிங்கிற இடத்துல விபத்து நடந்திருக்கு. இதனால காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் பேருந்துகளும் மற்ற பேருந்துகளும் மாற்றுப்பாதையில அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அங்கே 2 பேருந்துகள் அனைத்து காயமடைந்தவர்களையும் அனைவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்பொழுது மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அந்த இடத்தில் அதிகமான மக்கள் கூட்டம் கூடியதால் அந்த பகுதியில் மாற்றுப்பாதையில போக்குவரத்து எல்லாம் சீர் செய்து வருகிறார்கள். செந்தில், 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கு. இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது செந்தில்? அதாவது வேகமாக வந்த ஒரு காரணமாக தெரிவிக்கிறார்கள். பேருந்து ஓட்டுநர் எதுவும் தூக்க கலக்கத்தில் மாறி வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விபத்து அந்த பாலத்தின் அருகே வளைவில் வந்ததால் அதிவேகமாக வந்ததால் விபத்தில் 2 பேருந்துகளுக்கும் பக்கவாட்டில் முழுமையாக சேதம் ஏற்பட்டு அந்த பகுதியில் இருந்தவர்கள் தான் அதிகமான உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது. செந்தில், அந்த விபத்து நடந்த சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி அப்பொழுது திருப்பத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் குறித்தும் உயிரிழந்தவர்கள் குறித்தும் அங்கே விசாரித்து வருகிறார்கள். மேலும் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். மற்றும் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை மீட்பு பணியினர், 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள், செவிலியர்கள் ஏராளமானோர் அங்கே குவிந்துள்ளார்கள். திருப்பத்தூர் மருத்துவமனை முழுவதும் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பா வழக்கு பதியப்பட்டிருக்கா செந்தில்? இதுவரை எந்த வழக்கு இதுவரைக்கும் இல்லை. மொத்த விபத்து சம்பந்தமா திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை போலீசார் நடத்தி வருகிறார்கள்.
இதில் சுமார் 40 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா சொன்னீங்க. அவங்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதா சொல்லியிருந்தீங்க. இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? பெண்கள் குழந்தைகளுடைய 12 நிலை பேர் என்ன? தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறேன். அங்கே வந்து மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அல்லது சிவகங்கைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று முதலுதவிகளை தற்பொழுது 3 பேரை மதுரைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். நன்றி. தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.